ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். गुरुः नाम्ना हिम्ना च शंकरो यो विराजते तदीयांघ्रिगलद्रेणु कणायास्तु नमो मम. गुरुर्नाम्ना महिम्ना च शंकरो यो विराजते तदीयांघ्रिगलद्रेणु कणायास्तु नमो मम என்பதாக நம்முடைய பெரியவர்கள் ஆச்சாரியாலை பற்றி ஸ்லோகம் எழுந்திருக்கிறார்கள். பெயரினாலேயும் சக்தியின் காரணமாகவும் அதாவது மகிமையின் காரணமாகவும் சங்கரர் என்கிற குரு யார் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாரோ அவருடைய பாத கமலங்கள் அதனுடைய ரேணு பாதநூல் பாதரேணு அதற்கு நமஸ்காரம் என்பதாக இந்த ஆச்சாரியாரை பற்றி எழுதியிருக்கிறார். அந்த சங்கரர் என்கிற பெயருக்கு அர்த்தமுள்ளதாக்கியவர் ஆச்சாரியர். சங்கரோதி சங்கரஹா, நல்லதை செய்பவர். பெயரிலேயும் சங்கரர், மகிமையிலும் சங்கர். அப்படிப்பட்ட மகிமை என்னவென்றால், இந்த தேசத்திலே பாரத தேசத்திலே பல மொழிகள், பல சம்பிரதாயங்கள், பல வழிபாட்டு பழக்க வழக்கங்கள், இப்படி எத்தனையோ விதவிதமாக இருக்கக்கூடிய ஜனங்களை ஒன்றுபடுத்தியவர் ஆச்சாரியார். அவரவர்களுடைய வழிபாட்டு முறையை நீங்கள் செய்து கொண்டாலும் நீங்கள் அனைவரும் வைதீக தர்மத்தை பிரதானமாக கொண்டு வைதீக தர்மத்தை அனுசரித்து வேத சாஸ்திரங்களுக்கு விரோதமில்லாத வகையிலே அனைவரும் செயல்பட வேண்டும். வேத தர்மம்தான் நமக்கு பிரமாணம், வேத தர்மம்தான் நமக்கு பிரதானம், வேத தர்மம்தான் நமக்கு அனைவரையும் ஒன்றிணைக்கக்கூடிய சூத்திரம், நூல் என்பதாக இந்த ஷண்மத ஸ்தாபனாச்சாரியாய நமஹ என்பதாக அனைத்து மக்களையும் ஒற்றுமையை நோக்கி அழைத்து சென்றவர், அழைத்து வந்தவர் ஆதிசங்கரர் பகவத்பாதர். அவருடைய காலத்திலே பல்வேறு துர்மதங்கள், வேதத்திற்கு விரோதமான வேத சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட கர்ம சித்தாந்தம், ஞான சித்தாந்தம் இவைகளுக்கெல்லாம் புறம்பான வழிகளை எல்லாம் தன்னுடைய பிரச்சாரத்தின் மூலமாக, தன்னுடைய கிரந்தங்கள் மூலமாக, தன்னுடைய சஞ்சாரத்தின் மூலமாக அதையெல்லாம் நீக்கி வேத சாஸ்திர தர்மத்தை நிலைநாட்டியவர். அந்த ஆச்சாரியாலை நமக்கெல்லாம் நினைவுபடுத்தக்கூடிய, அந்த காலடியிலே அவதாரம் செய்த அந்த ஆச்சாரியாலை நம்முன் நிறுத்தக்கூடிய, நாமெல்லாம் அதை உணரக்கூடிய விஷயமாக நம்முடைய பெரியவர்களுடைய 100 ஆண்டு கால பணிகள்
1894 1994 வரையிலான அந்த 100 ஆண்டு காலமானது இந்து சமயத்தினுடைய வரலாறிலே, இந்தியாவினுடைய குழப்பத்தை தீர்க்கும் வரலாறிலே ஒரு முக்கியமான காலகட்டம். இந்தியாவை பொறுத்தவரையிலே பல்வேறு குழப்பங்கள் நிலவிய நேரம் அது. சுதந்திரத்திற்கான முயற்சிகள், தேசத்தை ஒற்றுமையாக வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகள், வெளிநாட்டிலே பக்கத்து நாடுகளிலே ஏற்பட்ட நிர்வாக ரீதியான சித்தாந்த மாற்றங்கள், ரஷ்யா, சைனா போன்ற தேசங்களிலே ஏழ்மையை போக்குவதற்கான முயற்சிகள், பொருட்கள் இருக்கின்றன, பணம் என்பது கிடைப்பது கஷ்டம் என்கிற நிலை, விஞ்ஞானம், கலாச்சாரம், நிர்வாகம் இவைகளிலே ஏற்பட்ட முரண்பாடு, அதாவது விஞ்ஞானம் தேவையா, கலாச்சாரம் தேவையா, இந்த விதமான நிர்வாகம் தேவையா என்று பல்வேறு நிலைகளிலே ஏற்பட்ட பரஸ்பர விரோதங்கள், இப்படி லோகாயுதமான ரீதியிலே பல குழப்பங்கள். சம்ஸ்கிருதம் படிக்க வைக்க வேண்டுமா, இங்கிலீஷ் படிக்க வைக்க வேண்டுமா, தமிழ் படிக்க வைக்கணுமா, இது போன்ற தொழில்களை சார்ந்த, கல்வியை சார்ந்த, வழிபாட்டு முறைகளை சார்ந்த, சுதேசமா விதேசமா, இது போன்று பல்வேறு குழப்பங்கள் நிலவிய நேரம். அதே போன்று தர்மத்தை பொறுத்தவரையிலே தர்மத்தினுடைய சிறப்பு பெருமைகளை தெரிந்து கொள்வதிலே ஒரு சங்கோச்சம், தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் சில இடங்களிலே கிடைக்காமல் இருந்த நிலை, பிராச்சீனமான தர்மத்தை அனுஷ்டிப்பதா அல்லது புதிய ஆங்கிலத்தையோ வேறு அறிவியலையோ தெரிந்து கொள்ளாததினாலே பின்தங்கி விடுவோமா, இது போன்ற கிராமத்திலே வசிக்க வேண்டுமா, நகரத்திலே வசிக்க வேண்டுமா, இந்த சுதந்திரம் என்பது என்ன, சுதர்மம் என்பது என்ன, சுதேசத்திற்காக நாம் செய்ய வேண்டிய பணிகள் என்ன, இது போன்று பரம்பரையாக அனுஷ்டானம் செய்து வரக்கூடிய ரிஷி பரம்பரையை சார்ந்த மக்களிடத்திலே வேதாத்தியனம் குழந்தைகளை செய்விப்பது எப்படி, சம்ஸ்கிருதம் படிக்க வைப்பது எப்படி, கோவில்களிலே பூஜைகள் நடைபெறுவது எப்படி, இது போன்று தர்மம் சார்ந்த, அனுஷ்டானம் சார்ந்த பல்வேறு பீதிகள், சந்தேகங்கள், அவநம்பிக்கைகள், ஆதரவின்மை அல்லது கேலி, இது போன்ற பல சந்தர்ப்பத்தின் மத்தியிலே வெளி நாட்டை சார்ந்தவர்கள், வெளி பழக்க வழக்கத்தை சார்ந்தவர்கள் நம்மை குறை கூறுவது என்பது வேறு. நம்மை சார்ந்தவர்களே பிளவுபட்டு பிரிந்து நம்முடைய சாஸ்திரங்களையும் நம்முடைய தர்மங்களையும் குறைவாக நினைத்துக் கொள்வதும், குறைவாக பேசுவதும், குறைத்து மதிப்பிடுவதும், இது போன்ற அந்த கலகம் என்று சொல்வார், அனுகூல சத்துருக்கள் என்று சொல்வார். இது போன்ற சூழ்நிலையிலே அந்த ஒரு 100 வருஷத்திலே பல சிரமங்களை எதிர்கொண்டு, பொருளாதார சிரமங்கள், ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட் போன்ற ஒரு சிந்தனை வித்தியாசங்கள்,
இதிலே பல்வேறு நடவடிக்கைகளை பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு அனைவரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு இயக்கத்தை நடத்தி பல்வேறு வைஷ்ணவ சைவ அதுபோன்று திரிமதஸ்தர்களையும் ஒன்று சேர்த்து பிரதானமாக நாம் செய்ய வேண்டிய வேத தர்மம் என்ன, முக்கியமாக திரிமதஸ்தர்களும் செய்ய வேண்டிய அனுஷ்டான முறைகள் என்ன, அதே போன்று திருப்பாவை திருவம்பாவை போன்று வைணவர்களும் சைவர்களும் சேர்ந்து செய்ய வேண்டிய பணிகள் என்ன, உலக நன்மைக்காக அனைத்து சமயத்தை சார்ந்தவர்களும் பக்தியை வளர்க்க வேண்டும், சேவை மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் என்கிற கிரேட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், அது பரந்த ஒப்பந்தம், அது எந்த விதத்திலே இருக்க வேண்டும். இது போன்று பல்வேறு ஏற்பாடுகளை பரம்பரையாக சாஸ்திர சம்பிரதாயங்களை ஒட்டி வரக்கூடிய அனுஷ்டானங்கள் தொடர்ச்சியாக வருவது. சில தர்மங்கள் திடீரென்று செய்ய முடியும், நமக்கு வசதி இருக்கும் போது செய்ய முடியும். சில தர்மங்கள் தொடக்கம் முதலே செய்யப்பட வேண்டும், தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டும். அது போன்ற தர்மங்களில் மிகுந்த கவனத்தை செலுத்தி அந்த நூல், அந்த சம்பந்தம் என்பது அறுபடாமல் விடுபடாமல் அந்த தர்ம சாஸ்திர சம்பிரதாயங்கள் தொடர்ந்து வர வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டு இப்படியாக அவர்கள் விஞ்ஞானத்தை வெறுக்கவில்லை. அதே சமயத்திலே புதியதாக வரக்கூடிய நல்ல விஷயங்களும் பழமையான சாஸ்திர சம்பிரதாயங்களை வலுப்படுத்தும் விதத்திலே அமைய வேண்டும் என்கிற நிலைமையிலே கலாச்சாரம் என்பது குடும்ப கலாச்சாரத்திலிருந்து ஆரம்பித்து உலகத்திலே ஒரு நாகரிகமான சமுதாயம், ஒரு நம்பிக்கையுடைய சமுதாயம், அனைவருக்கும் நன்மையை விரும்பும் ஒரு சமுதாயம் அமைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பல காலங்கள் பல்வேறு முயற்சிகளை தன்னுடைய அனுஷ்டானங்களையும் வலுப்படுத்தி கொண்டு மௌனம், தியானம், உபவாசம், பூஜைகள் என்று ஒரு பக்கம் செய்து கொண்டு மக்களுடைய உதவிக்காக பல அமைப்புகளை ஏற்படுத்தி ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட அத்வைத சபா போன்றவைகளை விரிவுபடுத்தி கலவை பெரியவர்களுடைய காலத்திலே கும்பகோணத்திலே 1895ஆம் வருஷம் இந்த அத்வைத சபை என்பதாக ஆரம்பிக்கப்பட்டது. அதை விரிவுபடுத்தினார்கள். அத்வைத அக்ஷர மாலிகா என்று புஸ்தகம் வெளிவருவதற்கு பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டார்கள். அதே போன்று வேத பாஷ்ய பிரச்சாரம், வேத பாடசாலைகளை நிறுவுவது, திருப்பாவை திருவம்பாவையை பிரச்சாரம் செய்வது, ராமநாமம் எழுதுவதற்கு ஊக்கப்படுத்துவது, வெள்ளிக்காசு தங்கக்காசு எல்லாம் கொடுத்து அனைவரையும் அதில் ஒரு ஈடுபாடு வரும்படியாக செய்வது. இன்றைக்கும் பலரும் 5 லட்சம் ராமநாமா எழுதியிருக்கிறேன், 10 லட்சம் ராமநாமா எழுதியிருக்கிறேன் என்று கொண்டு கொடுக்கிறார்கள். அது அன்றைக்கு அவர்கள் ஆரம்பித்த, அவர்கள் விதைத்த தர்ம காரியத்தின் பயனாக இன்றைக்கும் அந்த ராமநாம லேಖனம் நல்ல முறையிலே நடந்து வருகிறது. அதே போன்று பிடியரசு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்து சிறு தொழில் பெருவெள்ளம் என்கிற விதத்திலே மக்களுடைய மனது தர்ம காரியத்திலே இருக்க வேண்டும், தர்ம சிந்தனையிலே மக்கள் தங்களுடைய நேரத்தை செலவிட வேண்டும் என்பதற்காக அந்த பிடியரசு திட்டத்தை ஆஸ்பத்திரிகளிலே
வைத்தியத்தை சிகிச்சையை பெற்று வரும் அன்பர்களுக்கு விபூதி குங்கும பிரசாதத்தை அனுப்பி வைப்பது ஆறுதலுக்காகவும் அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்காகவும் அந்த ஆஸ்பத்திரி பிரசாதம் என்கிற திட்டத்தை கொண்டு வந்து இதுபோன்று பல திட்டங்களை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். படிப்பு சம்பந்தமாகவும் சரி, பொது சேவை சம்பந்தமாகவும் சரி, வாழ்நாளிலே நாம் செய்ய வேண்டிய 40 சம்ஸ்காரங்களையும் மனதிலே கொண்டு இன்னும் சில சேவை காரியக்கிரமங்களை கும்பகோணத்திலே பல திட்டங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள். தேவதா ரிஷி பித்ருக்கள், இந்து மதத்தை பொறுத்தவரையிலே தேவர்களையும் நாம் வணங்க வேண்டும், ரிஷிகளுடைய உபதேசங்களை மனதிலே கொள்ள வேண்டும். அன்பான வாழ்க்கை, அறத்துடன் கூடிய வாழ்க்கை, ஆசையை அளவிட்ட வாழ்க்கை, இந்த ஆசைக்கு அளவுகோலும் முறைகளும் கொண்ட வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை அவர்கள் பிராபல்யப்படுத்தி கச்சிமூதூர் அர்ச்சகர் க்ஷேம நல சங்கம் ட்ரஸ்ட் என்பதாக ஏற்பாடு செய்து நம்முடைய தமிழ்நாட்டின் ஆதாரமாக, அடையாளமாக, அனுகிரகத்தின் சின்னங்களாக, ஆண்டவனுடைய அனுகிரகத்தின் சின்னமாக விளங்கக்கூடிய கோவில்கள் நல்ல முறையிலே நடைபெற வேண்டும், திருப்பணிகள் நடைபெற வேண்டும், கும்பாபிஷேகங்கள் நடைபெற வேண்டும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை 2 பெரியவர்களும் சேர்ந்து நடத்தி வைத்தார்கள். இதுபோன்று கோவில்கள் நல்ல முறையிலே நடந்தால் மக்களுக்கு, அந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு நன்மைகள் இறைவனுடைய அருளால் கிடைக்கும் என்பதனாலே அந்த கோவில்களை புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்தி வைத்து யந்திர பிரதிஷ்டைகளை பல இடத்திலேயும் செய்து வைத்து அஷ்டபந்தனம் யந்திர பிரதிஷ்டைகளை நடத்தி பூஜை செய்யக்கூடிய வைகானச பாஞ்சராத்திர பட்டாச்சாரியர்கள், சைவாகமங்களின் அடிப்படையிலே பூஜை செய்யக்கூடிய குருக்கள் சிவாச்சாரியர்கள், கிராம கோவில்களிலே பூஜை செய்யக்கூடிய ஐயனார் அம்மன் கோவிலே பூஜை செய்யக்கூடிய பூசாரிகள், இப்படி அனைத்து விதமான ஆன்மீக சேவை பணிபுரிபவர்களுக்கு, சேவை செய்பவர்களுக்கு மாதம் ஒரு சன்மான தொகை அனுப்ப வேண்டும் என்பதற்காக தன்னுடைய 94-95 வயசிலேயும் முயற்சி செய்து இன்றைக்கும் அதன் மூலமாக பல்வேறு 400 பேருக்கும் மேற்பட்டவர்களுக்கு மாதம் தொகை அனுப்பி வருகிறார்கள். வயதான வேத பண்டிதர்களுக்காக வேத பாட நிதி, நானி பால்கிவாலா இவர்களை போன்றவர்களை வைத்து, பெரிய வக்கீல் அவரை வைத்து வேத பாட நிதி என்பதாக ஏற்பாடு செய்து, வேத ரட்சண் நிதி என்று ஏற்பாடு செய்து இந்த 100 ஆண்டு காலத்திலே இந்து சமயம் வளர்வதற்கும், இந்து சமயத்திலே அதிகாரிகளும் சரி, அனைத்து வியாபாரிகள் அனைவரும் சேர்ந்து நம்முடைய தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி, படித்த அறிஞர்கள் குறைந்து விடக்கூடாது என்பதற்காக பல்வேறு ஆராய்ச்சிகள், பல்வேறு பாடசாலைகளை நிறுவி பொதுமக்களுடைய நன்மைக்காக ஆன்மீகமும் தழைக்க வேண்டும், நல்ல எண்ணங்கள், சாத்வீகமான எண்ணங்கள் வளர வேண்டும் என்பதற்காக தானே நல்ல காரியங்களை முன்னின்று நடத்தி அந்த 100 வருஷ காலத்து பணிகளை மக்கள் அனைவரும் தெரிந்து கொண்டு, புரிந்து கொண்டு, அந்த உழைப்பையும், அந்த உண்மையையும், அந்த உபதேசங்களையும் மனதிலே கிரகித்து கொண்டு நம்முடைய பெரியவர்களுடைய
அபிப்பிராயத்தின்படி பல இடத்திலே இந்த பெரியவர்கள், நம்முடைய பெரியவர்கள் காலடியிலே, அலகாபாத்திலே, இன்னும் பல இடத்திலே மண்டபங்களை எல்லாம் கட்டியிருக்கிறார்கள். அவர்களுடைய பெயரிலேயே ஒரு கல்வி ஸ்தாபனத்தையும் ஏனாத்தூரிலே நடத்தி வருகிறார்கள். அந்த தர்ம காரியங்கள் அனைத்தையும் இந்த ஜெயந்தி சந்தர்ப்பத்திலே மக்கள் அனைவரும் தெரிந்து கொண்டு அனைவரும் தர்மத்திலே பங்கு பெறுவது எப்படி? நாம் இந்த நாட்டிலே இருக்கலாம், வெளிநாட்டிலே சந்தர்ப்ப காரணத்தினாலே வெளிநாட்டிலே இருக்கலாம். எங்கு இருந்தாலும் நாம் நம்முடைய தர்மத்தையும் சாஸ்திரத்தையும் சம்பிரதாயங்களையும் மனதிலே கொண்டு அவர்கள் இந்த 100 ஆண்டு காலம் உழைத்த பணிகளை எல்லாம் நினைவிலே கொண்டு எங்கு என்னென்ன நல்ல காரியம் செய்ய முடியுமோ பாலவிகாரிலிருந்து ஆரம்பித்து குடியரசு திட்டமாக இருக்கட்டும், கோவில் புனருத்தாரணம் செய்வதாக இருக்கட்டும், சாஸ்திர பாடசாலைகளை நடத்துவதாக இருக்கட்டும், அவர்கள் தங்கியிருந்த மகேந்திர மங்கலத்திலே ஒரு வீடை வாங்கி இளம் தலைமுறையினர், சின்ன வயதில் இருப்பவர்கள்லாம் போய் பார்க்க வேண்டும் என்பதாக ஏற்பாடு செய்திருக்கிறது. அந்த ஆச்சாரிய பக்தியை வளர்த்துக் கொள்வதன் மூலமாக, அதாவது உலகத்தினுடைய கவலைகளை, உலகத்தினுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு அந்த கஷ்டங்களும் கவலைகளும் தீர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நேரத்தை எல்லாம் செலவிட்டு, தன்னுடைய சிந்தனைகள்லாம் அதிலே செலவிட்டு உலகத்திற்கு பல உபாயங்கள், பல உபகாரங்கள், பல உபதேசங்களை எல்லாம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். தினமும் அதிஷ்டான சந்நிதியிலே வேத பாராயணம் 5 மணியிலிருந்து 6 மணி வரையிலே வேத பாராயணம் நடைபெற்று வருகிறது. அவர்களுடைய முயற்சியினால்தான் இன்றைக்கு இத்தனை வேதம் படித்தவர்களை நாம் பார்க்க முடிகிறது. அதே போன்று பல தர்ம காரியங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த பக்தி என்பதை எந்த விதமாக தெரிவிக்கலாம் என்பது, அந்த பக்தியை நாம் காணிக்கைகள் மூலமாக செலுத்துவது என்பது ஒன்று. தினசரி நம்முடைய குடும்பங்களிலே, சாஸ்திரியமான குடும்பங்களிலே அனுஷ்டானம் செய்ய வேண்டிய துளசி பூஜையிலிருந்து ஆரம்பித்து சந்தியாவந்தனாதி அனுஷ்டானங்களிலிருந்து ஆரம்பித்து நல்ல முறையிலே நம்முடைய சித்தாந்தங்கள் என்ன இருக்கின்றனவோ, உணவு முறைகளிலே இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள், கோ சம்ரட்சணம் செய்வது, பசுக்களை பாதுகாப்பது, எளிமையான வாழ்க்கை, ஒரு அமைதி விரும்பக்கூடிய வாழ்க்கை, தியாயம் ஸ்துவன் நமஸ்யமஸ்ச யஜமானஸ்தமேவச அநாதி நிதனம் பிரம்மா. தியானங்கள், பூஜைகள், ஸ்தோத்திரங்கள், பிரதட்சிணங்கள், இது போன்று ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணா பரதர்மான் ஸ்வனுஷ்டிதா. ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவகா. நம்முடைய முன்னோர்களும் முனிவர்களும் செய்து வந்த அனுஷ்டானங்களை, குலதெய்வ வழிபாட்டை மறந்து விடாமல் நல்ல முறையிலே செய்து அனுஷ்டானங்களும் அத்தியனங்களும் பரோபகார சேவையும், வைத்திய சேவை, வித்யா சேவை, வேத சேவை, இந்த மூன்றையும் நல்ல முறையிலே செய்து அந்த ஜெயந்தி விழா உள்நாட்டிலே, இந்தியாவிலே பல இடத்திலேயும் அன்னதானங்கள், ஹோமங்கள், பாத பூஜை, உபன்யாசங்கள், பஜனை, ஊர்வலங்கள் என்பதாக பல இடத்திலேயும் பக்தர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதே போன்று வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய, வசிக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் மிகுந்த ஸ்ரத்தையுடன் ஆங்காங்கு கனடாவிலே, அமெரிக்காவிலே, துபாய் போன்ற நாடுகளிலே எல்லாம் அங்கும் அந்த ஊருக்கு என்ன வசதிப்படுமோ அது போன்ற பல புரோகிராம்களை, காரியக்கிரமங்களை ஜெயந்தியை ஒட்டி நடத்த இருக்கிறார்கள்.
பக்தர்கள் அனைவரும் இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல், சந்தர்ப்பம் எப்பொழுதோ ஒரு சமயத்திலே கிடைக்கிறது. இது போன்ற ஒரு அபூர்வமான நிகழ்ச்சிகள், ஒரு அற்புதமான காரியக்கிரமங்கள் நமக்கு கிடைத்தது என்பது இந்த நூற்றாண்டின் ஒரு பாக்கியம். இந்த நூற்றாண்டிலே, அவர்களுடைய நூற்றாண்டிலே ஆன்மீகம் என்பது தெளிவை பெற்றது, ஆன்மீகம் என்பது வலுப்பெற்றது. அந்த ஆன்மீகத்தின் மூலமாக நாம் லௌகீகமாகவும் பல்வேறு சாதனைகளை நாம் புரிய முடியும். ஆகவே ஆணிவேராக இருக்கக்கூடிய, மூலமாக இருக்கக்கூடிய இந்த தர்மங்கள் என்பது கோவில் கட்டுவது மாத்திரமல்ல, நல்ல குடும்பம் அமைவதும் ஒரு தர்மம், நல்ல குழந்தைகள் அமைவதும் ஒரு தர்மம், நல்ல சூழ்நிலை அமைவதும் ஒரு தர்மம். இப்படி இந்த நல்ல சூழ்நிலைக்காக பாடுபட்ட அந்த பெரியவர்களுடைய ஜெயந்தி விழாவை அந்த ஆச்சாரிய பக்தியுடன் கொண்டாடி, குரு நாம்னா மகிம்னாச்ச சங்கரோயோ விராஜத்தை ததீயாங்கிரி கணத்ரேடு கணாயாஸ்து நமோமமா என்பதாக அந்த அவர்கள் இத்தனை பணிகளை செய்தாலும் அவர்கள் முன்னிலைப்படுத்தியது ஆதிசங்கர். இவர்கள் இவ்வளவு உழைத்தாலும் அவர்கள் பிரதானமாக கருதியது, பிரதானமாக சொன்னது, பிரதானப்படுத்தியது எல்லாமே பகவத் பாதர்களை. அதனால்தான் காலடியிலே கீர்த்தி ஸ்தம்பம் கட்டச் சொன்னார்கள். அலகாபாதிலே சாஸ்திரார்த்தம் நடந்த ஊரிலே கர்ம மார்க்கமா ஞான மார்க்கமா என்று ஆதிசங்கர்களுடன் பகவத் பாதர்களுடன் குமரப்பட்டருக்கு சாஸ்திரார்த்தம் நடந்த ஊரிலே அந்த ஒரு மிக அருமையான காமாட்சி அம்மன், சாஸ்திரலிங்கம், பெருமாள், இந்த 3 கோவில்களும் கட்டப்பட்டிருக்கின்றன. அருமையான கோவில். இது போன்று பல்வேறு ஜோதிர்லிங்கங்களிலேயும் க்ஷேத்திரங்களிலே ஆதிசங்கர பகவத் பாதர்களுக்கு மண்டபம் அமைத்திருக்கிறார்கள். ஆகவே பெரியவர்களுடைய பக்தியையும் ஆச்சாரிய பக்தியும் ஆச்சாரிய பரம்பரையிலே பக்தியையும் மேன்மேலும் வலுப்படுத்திக் கொண்டு ஸ்வபரஹிதாய உத்யதம் ஜன்ம, எப்படிப்பட்ட பிறவி அமைய வேண்டும் என்று கேள்விக்கு ஆதிசங்கரர் பகவத் பாதர்கள் சொன்ன விளக்கம், தனக்கும் பிறருக்கும் ஹிதத்தை நன்மையை கொடுக்கக்கூடிய பிறவி ஏற்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த பிறவி பயனை அனைவரும் பெறுவதற்கு ஒளிவிளக்காக, வழிகாட்டியாக, உத்வேகத்தையும் உபதேசத்தையும் அருளையும் கொடுக்கக்கூடிய இந்த குருவின் ஆச்சாரியரின் பக்தியை மேன்மேலும் வளர்த்து கொண்டு நன்மையை பெறுவதற்கு முயற்சிக்கிறோம். ஹரஹரண பார்வதி பதையே. जय जय शंकर, हर हर शंकर. राम राम. श्री दुर्गा पंचरत्नम. ते ध्यान योगानुगता अपश्यन् त्वामेव देवीं स्वगुणैर्निगूढाम्, त्वमेव शक्तिः परमेश्वरस्य, मां पाहि सर्वेश्वरि मोक्षदात्री. ते ध्यान योगानुगता अपश्यन् त्वामेव देवीं स्वगुणैर्निगूढाम्, त्वमेव शक्तिः परमेश्वरस्य, मां पाहि सर्वेश्वरि मोक्षदात्री. देवात्मशक्तिः श्रुतिवाक्यगीता महर्षिलोकस्य पुरः प्रसन्ना, गुहापरं व्योमसतः प्रतिष्ठा, मां पाहि सर्वेश्वरि मोक्षदात्री. देवात्मशक्तिः श्रुतिवाक्यगीता महर्षिलोकस्य पुरः प्रसन्ना, गुहापरं व्योमसतः प्रतिष्ठा, मां पाहि सर्वेश्वरि मोक्षदात्री. परास्य शक्तिः विविधैव श्रूयसे, श्वेताश्ववाक्योदित देवि दुर्गे, स्वाभाविकी ज्ञानबलक्रियाते, मां पाहि सर्वेश्वरि मोक्षदात्री.
परास्य शक्तिः विविधैव श्रूयसे श्वेताश्ववाक्योदित देवि दुर्गे स्वाभाविकी ज्ञानबलक्रिया ते मां पाहि सर्वेश्वरि मोक्षदात्री देवात्मशब्देन शिवात्मभूता यत्कूर्मवायव्यवचो विवृत्य त्वं पाशविच्छेदकरी प्रसिद्धा मां पाहि सर्वेश्वरि मोक्षदात्री देवात्मशब्देन शिवात्मभूता यत्कूर्मवायव्यवचो विवृत्य त्वं पाशविच्छेदकरी प्रसिद्धा मां पाहि सर्वेश्वरि मोक्षदात्री त्वं ब्रह्मपुच्छा विविधा मयूरी ब्रह्म प्रतिष्ठास्युपदिष्टगीता ज्ञानस्वरूपात्मतयाखिलानां मां पाहि सर्वेश्वरि मोक्षदात्री त्वं ब्रह्मपुच्छा विविधा मयूरी ब्रह्म प्रतिष्ठास्युपदिष्टगीता ज्ञानस्वरूपात्मतयाखिलानां मां पाहि सर्वेश्वरि मोक्षदात्री। राम राम।